வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் நேம் ஆர்ட் ஸ்டார் பவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் ரிலேட்டடான பெயிண்டிங் ஸ்கெட்சிங்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இதுலேயும் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சாண்டா தான். சரி, வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த பேஜை ஒட்டி அந்த ட்ராயிங்கை இந்த 0 போடுங்க. இப்போ இங்கே பார்டர் லைன் போட்டிருக்கோன்னா கொஞ்சம் கிட்டையே போடுங்க. ஏன்னா இங்கே ஒரு டீரு சாண்டாவும் வரைய போகிறோம். அதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ சென்டராக வரைஞ்சிடாதீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணுறதை. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு கர்வ் லைன் போடுங்க. அப்புறம் இது ஒட்டுற மாதிரி இங்கே வரணும், இங்கே வரணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி சி உல்ட்டா சி போடும். இப்படி சி போடும், அதே உல்ட்டா சி இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் ஒரு கர்வ் இதை வளைச்சி இப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஷின் மார்க் போடுவோம் இல்லையா, அந்த மாடல் தான் இங்கே வரும். இப்படி ஒரு சர்க்கிளை போடுங்க. இந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணணும்னா இதை கீழே இப்படி நீட்டமாக இழுக்கணும். அப்புறம் இங்கேருந்து இன்னொரு லைன் இப்படி வரணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் அழிச்சிட்றேன். ஏன்னா இங்கே காது வரைய போகிறோம். இப்படி ஒரு சர்க்கிள் போடுங்க, இன்னொரு சர்க்கிள் இப்படி போடுங்க. அப்புறம் இதை அழிச்சு விட்ருங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் அழிச்சிருங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. உள்ளே இப்படி ஒன்று போடுங்க, இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோ காது வந்துருச்சு. இப்போ காதை ஒட்டி அதோட கொம்பு வரைய போகிறோம். இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டேன். அப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இது வரைகிறது கஷ்டமாக இருக்கிறதுனா இதுதான் எம் நம்ம இப்படி போடுவோம், அதையே நான் இப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான். எம் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதை கொஞ்சம் இழுத்து திருப்பி இன்னொரு கர்வு, அப்புறம் இந்த இன்னும் இழுத்து விடுங்க. இங்கேருந்து ஒரு கர்வ் இந்த மாதிரி போட்டுட்டா இந்த இடத்துல கொம்பு வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கண் வரைய போகிறோம். கண் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூக்குக்கு மேலே இந்த கர்வ் இருக்க மாதிரி இப்படி கர்வ் போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி மேலே இப்படி இழுத்து ஒரு ஓவல் ஷேப்பாக கொண்டு வந்து இப்படி வைங்க. ஓவல் ஷேப்பாக அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல இப்படி லைன் போட்டுட்டு இதுக்கு பேரலாக ஒரு லைன் கொண்டு வாங்க. அப்புறம் கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் விட்டு இப்படி ஒரு யூ தான், உல்ட்டா யூ போட்டுட்டு உள்ளே ஒரு கண்ணுக்கு வந்து கருவழி போடுறோம். அப்புறம் இது வந்து ஒரு ஹைலைட்டு. மீதி இடத்த வந்து டார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கொம்பு வருது பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கர்வ் போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு காது வரணும். அதுக்கு இன்னொரு சர்க்கிள் நான் போடுறேன். அப்புறம் குட்டி சர்க்கிள் போடுறேன். அப்புறம் அதை அழிச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இங்கே இந்த காதில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வருது போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொம்பை ஒட்டி காதை ஒட்டி கொம்பை போட போகிறோம். இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துடும். இல்லைனா இப்படி ஒரு கர்வ் போடுங்க, ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. அப்புறம் இதை வளைச்சி விடுங்க. அப்புறம் இப்படி போட்டுட்டு அப்புறம் இன்னொரு எம் எழுதுவோம்னா லெட்டர், அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லெட்டர் என் எம் அந்த மாதிரி தான். இது ஒரு லைன், இன்னொரு இரட்டையாக போட்டுட்டு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ மானோட முகம் கிடச்சிருச்சு நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை ஒட்டி இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. இது வளைச்ச மாதிரி கொண்டு போங்க. அப்புறம் இங்கேருந்து இது மேலே இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிடாதீங்க. இது ஸ்ட்ரைட்டு, நான் கொஞ்சம் மேலே நோக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கீழே இன்னொரு இதை போடுங்க. இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, இதோட குட்டி ரவுண்டு, அதோட குட்டி ரவுண்டு. இது பெல்ட்டில் வர டிசைனு. இப்படி ஒரு கோ இப்படி ஒரு கோ போட்டுட்டு இதுக்கு கீழே இப்படி ஒரு லைன் போடுங்க. அப்புறம் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒட்டி இப்படியே ஒரு கர்வோட ஒரு லைன் போடுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு கர்வோட ஒரு லைன் கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்னும் இது கால் ஆரம்பிக்கிற இடம். இது இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் இப்படி போட்டுக்கோங்க. இது கால். அப்புறம் இந்த பக்கம் கால் வரைகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெல் இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு கீழே இருந்து
அதுக்கு கீழே இருந்தும் இப்போ இந்த ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்தும் ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பாதம் வரும் இல்லையா, அது. இப்போது இது எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த இடத்த அடிச்சிருங்க, முட்டி வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு மாதிரி போட்டு இதை இப்படி சேர்த்துருங்க. இந்த இடம் கொஞ்சம் குண்டாக வரும், அதனால் இதை இப்படி போட்டுட்டேன். இங்கேருந்து இப்படி இதை அழிச்சிருங்க. ஸ்ட்ரைட் லைனு அதை இப்படி கொண்டு போய் இப்படி ஒரு இதுங்களா இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தது, அதை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து இப்படி கொண்டு போய் இப்படி, அப்புறம் இதையும் அழிச்சிருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் அழகாக வந்துடும். ஓகேங்களா? இந்த கால் வந்துருச்சு. இப்போ இந்த காலும் அதே மாதிரி தான். இந்த லைன் இருக்கு இல்லையா, அதை அழிச்சு விட்ருங்க. இந்த லைனையும் அழிச்சு விட்ருங்க. அப்புறம் இந்த லைனையும் அழிச்சு விட்ருங்க. அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கங்க. அப்புறம் இது ஸ்ட்ரைட் லைனு, இதில் இந்த கர்வ் வரும், கொஞ்சம் கர்வ்டாக வரும் இல்லையா முட்டிலாம், அதனால் இப்படி போடலாம். இப்போ இந்த கால் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னங்காலுக்கு வரையும். இப்போது இந்த கால் வரைஞ்சிருக்கோமா, அதே அளவு இந்த இடத்துல வரையணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதுக்கு உடம்பு வரும் இல்லையா, அந்த உடம்புக்காண்டி இந்த கால் இருந்தால் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வருது, இந்த இது வந்து இங்கே எப்படி வரணும், இந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இதுக்கு நேராக வரணும். அதுதான் வந்து பார்த்து வரையணும். இது இங்கேயும் வரைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த இடம் இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ இதோட அளவுக்கு இது கால் வரணும், பின்னங்கால். ஸோ இந்த இடத்துக்கு இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு யூ போட போகிறேன். பார்த்துக்கோங்க ஒரே அளவாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் இந்த கால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு ரவுண்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா அது நடக்கிற மாதிரி காமிக்கிறோம்ல. பின்னங்கால் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் இந்த சர்க்கிளை ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இதுக்கு இந்த இடத்துல வர மாதிரி போடணும் சர்க்கிள். அப்புறம் ஸ்டாண்டிங் லைன் 2, அப்புறம் ஒரு சர்க்கிள் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாதம். அப்புறம் இங்கே உள்ளே இருந்து இன்னொரு கால் வரைய போகிறோம். அது வந்து இது பாதி கால் இதில் மறைஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் யூ. இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் யூ. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. தள்ளி போடணும்னு சொன்னோம் இல்லையா, அதனால தள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சர்க்கிள்லேருந்து பேரலல் லைனு, அப்புறம் ஒரு சர்க்கிள், அப்புறம் இந்த காலோட பாதம். இப்போது இதை அழிச்சிட்டு வரைய போகிறோம். பின்னங்கால் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த கால் இதில் ஜாயின் பண்ணணும். இதை கொஞ்சம் வளைச்சி இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இதை அரெஸ்ட் பண்ணிடுங்க. இதை வந்து இப்படி கொண்டு வரணுமா, இதையும் அழிச்சிருங்க, இதையும் அழிச்சிருங்க. இது பண்ண கால் வந்துடுச்சு. கால் இப்படி கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும், இது பின்னங்கால் இல்லையா, இதை இப்படி கர்வ்டாக போட்டுக்கோங்க. இந்த இடம் இப்படி கர்வ்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இதை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க ஸ்லீப்பிங்.
மான்குட்டி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அதோட வால் இப்படி போட்டிங்கன்னா அதோட வால் மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ வந்து சாண்டா கிளாஸ் எப்படி வரையாதுன்றதை பார்ப்போம். அவர் வண்டியில் உட்காந்த மாதிரி வரையணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த பாதம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பின்னங்கால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இப்போது இந்த இடத்துல ஒரு இந்த கால் பாதத்துக்கு பக்கத்தில் ஒரு கர்வ் போட்டுட்டேன். அப்புறம் அதை இப்படி கொண்டு வந்துட்டேன். இன்னொரு கர்வ் இப்படி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல ஒரு பாதி சர்க்கிள் போட்டு இது இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த தரையில் ஒட்டுற மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி, அப்புறம் இங்கே ஒரு குட்டியாக சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த லைன் இப்படி போட்டு சாண்டா கிளாஸோட வண்டியோட பேஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வண்டி இருக்கும். இந்த வண்டி எப்படி வரையணும்னா ரொம்ப பெருசாக போட்டேன். இதுக்கு கொட்டி இப்படி கர்வ்டாக கொண்டு போங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படி கர்வாக போட்டுட்டு இங்கேருந்து இதோட பாதிக்கு கர்வ் போட்டுக்கோ. இங்கே அதே மாதிரியே கொஞ்சம் இப்படி வளைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இங்கே இது இப்படி கொண்டு வந்து இப்போதைக்கு இப்படி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இது உள்ளே இப்படி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. அப்புறம் இதை வந்து அடிச்சு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாண்டா கிளாஸ் வரைய போகிறோம். இது நம்ம இதை ஒட்டியே வரைஞ்சிட்டு போனோம்னா நம்ம வந்து ஷேப் வந்து தப்பு இல்லாமல் வரும். அதனால தான் நான் வந்து அப்படியே கோர்வையாக வரைஞ்சிக்கிட்டே போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வரைங்க. என்னை ஃபாலோ பண்ணியே வரைங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இன்னொரு லைனும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக டச் பண்ணலை, நான் ஓரளவு தான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைனு, இன்னொரு லைனு, அப்புறம் இன்னொரு லைன் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா கிளாஸோட பெல்ட் வரப்போகுது. இது இப்படி வரைஞ்சி கட்ட மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் அழிச்சிருங்க. போட்டுட்டு உள்ளே இன்னொரு லைன் போடுங்க. அப்புறம் அந்த பின் தெரியும் இல்லையா, அது தெரிகிற மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி மேலே அப்படியே கிராஸாக அப்படி லைன் போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து இந்த லைனுக்கு நேராக இப்படி ஒரு லைனு, இந்த லைனுக்கு நேராக இப்படி ஒரு லைனு. அப்புறம் இந்த 3 லைன் வரைஞ்சிருக்கோமா, இந்த 3 லைனுக்கு பேரலாக இன்னொரு லைனு மேலே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை வளைச்சி போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு வளைவாக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு கர்வ் போடுங்க, இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சாண்டா கிளாஸோட கை வரப்போகுது, வண்டியை பிடிச்சிருக்க மாதிரி. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இப்படி வளைச்சி போட்டுக்கோங்க. ஒரு விரல், அடுத்த விரல், அதுக்கு அடுத்த விரல், இன்னொரு விரல் இப்படி. சாண்டா கிளாஸோட கை வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு இதை வந்து இப்படி மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து இன்னொரு அப்படி கர்வாக போடுவாங்க. இது இப்படி இருக்குன்னா அதே மாதிரி கர்வ் இந்த இடமும் கர்வாக வரும். கர்வாக போட தெரியலன்னா அப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து இன்னொரு ஸ்லாண்டிங் லைனு, அப்புறம் ஒரு கட் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இப்போது வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல என்ன வரணும்னா இந்த கை எப்படி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக போட்டாச்சு. இப்போ இந்த உடம்பை வந்து ஓரளவு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கேருந்து தாடி வரணும். இப்படி ஒரு லைன் போடுங்க. அப்புறம் இன்னொரு கர்வ் போடுங்க. அப்புறம் இன்னொரு கர்வ் போடுங்க. இங்கேருந்து இது வந்து தாடி வந்து கீழே வரைக்கும் வர மாதிரி போடுங்க. இப்படி போடுங்க. இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு கை வரணும். ஸோ நம்ம இன்னொரு கை வரைய போகிறோம். இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஷோல்டர் எங்கே போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேராக. அந்த மாதிரி சாண்டா வந்து மானுக்கு பெருசாக வரைஞ்சிடாதீங்க. மானோட கழுத்து இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே தான் இருக்குது. இது எல்லாம் ஒரே லைனில் வரும். இப்போ இங்கே இருக்குது இது உடம்பு சொன்னோம் இல்லையா? இங்கேருந்து ஹாய் காமிக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு கர்வ் அப்படி போடுறேன். கர்வ் அப்படி கை போட்டுட்டேன். கர்வோட ஒரு லைன் போட்டுட்டேன். இப்படி ஒரு பெண்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு அப்புறம் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கர்வ், இங்கேருந்து ஒரு கர்வ், அப்புறம் இங்கேருந்து இன்னொரு கர்வ் போட்டுக்கோங்க. அப்போ இதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே நம்ம கை வரைய போகிறோம். ரொம்ப இங்கே போட்டுருவாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வர மாதிரி போடுங்க. இதை ஒட்டி இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போட்டு ஒரு விரல் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து இன்னொரு விரல் வரணும் போட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இங்கே ஒரு இப்படி போட்டுருங்க. அப்புறம் ஒரு எம் ஷேப் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து இப்படி குட்டி அப்படி இழுத்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி கை வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்டோட கை வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முகம் வரைய போகிறோம். முகம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரையாதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர் தொப்பி வந்து இதை தாண்டி மேலே வரணும். இந்த தொப்பி ஆரம்பிக்கிறது வந்து இங்கேருந்து இருக்கும். இந்த கை மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, இந்த கைக்கு வர மாதிரி. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. வளைச்சி இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இப்படி, அப்புறம் இன்னொரு பெண்ட் எடுத்து இப்படி போடுங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு கர்வ் போடுங்க. அதுதான் வந்து காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு பேரலாக அப்படியே கொண்டு போங்க. இது எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மேலே வரணும். அவ்வளோ தூரம் தான் வரணும். இப்போது இந்த இடத்துல இப்படி போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இந்த எழுத்துருந்தோம் பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக இதை முடிச்சிருங்க. இதை ஜாயின் பண்ணி இப்படி விட்டுருங்க. இது தலப்பாவோட இது. இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை. நமக்கு மெஷர்மெண்ட்டுக்காக தான் இந்த லைன் வரைஞ்சிங்க. அப்புறம் அதை அழிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு கேப்பை வந்து மேலே எலும்பி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு மேடு மாதிரி போடுங்க. அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் வளைச்சி வரணும், அதனால் இங்கே வரணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்படி. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுங்க, இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் போடுங்க. அதை வளைச்சி இப்படி கொண்டு போங்க. திருப்பி இதை வளைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பஃபியாக ஒரு பால் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் உள்ளே வரைய ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, இது வந்து தாடியோட அவுட்லைன் தான் இருக்குது. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து தாடியோட அவுட்லைன். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபேஸ் வரையணும். அது எவ்வளோ பெருசு எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானோட இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வரைஞ்சிருந்தீங்கன்னா, லென்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வரைஞ்சிருந்தீங்கன்னா, ஒரே லைனில் வந்திருந்தீங்கன்னா மெஷர் பண்ணி வரீங்க. இப்போது அவரோட வாய் வந்து எங்கே வரணுன்றதுக்கான இது பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட் எடுத்துக்கோங்க. இந்த பெல்ட்டில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இதுக்கிட்ட வரணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே வாய் முடிஞ்சிடணும் ஆக்சுவலாக. இப்போ கண், மூக்கு, வாயெல்லாம் பார்ப்போம்.
இதை ஒட்டி ஒரு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி வளைச்சி போட்டுக்கோங்க. ஒரு சி மாதிரி போட்டு இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து காது வரணும். இது சைடு ஃபேஸுங்கிறதுனால இந்த இடம் ரொம்ப தள்ளி போடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து போடுங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க ஃபேஸு. இந்த இடத்துல இப்படி அப்புறம் வளைச்சி வரணும். இப்போ இந்த இடத்துல காது வரைய போகிறோம். போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவோட பூர்வத்தை வரைஞ்சிடும். நெத்திக்கு இந்த கேப்புக்கு கிட்ட வர மாதிரி ஒரு கர்வ் போடுங்க. இந்த புருவம் இப்படி ஒரு லைன் போடுங்க. அவ்வளோதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அப்படி போடுங்க. அப்படி. ஓகேவா? போட்டாச்சு. இப்போது இந்த இதுக்கு நேராக இல்லை, ரொம்ப தள்ளி போட்டுட்டேன். ரொம்ப பெருசாக போட்டுட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போது கண் எந்தெந்த இடத்துல வரணும்னு பார்த்துக்கலாம். இப்போ காதுங்க இருக்கிறனால கண் இதுக்குள்ளே தான் வரணும். இந்த லைனில் தான் கண் வரணும். ஓகேவா? இப்போது கண்ணுக்கு வந்து இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தள்ளி விடுங்க. தள்ளி வரையணும். நல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த கண்ணாடி போடுற அளவு தான் ஸ்பேஸு. கண்ணாடி வர மாதிரி வரப்போகிறோம். அதனால் இன்னொரு சர்க்கிள் இங்கே போட்டுக்கோங்க. இதுவும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுக்கோங்க. இந்த லைன் போட்டோம் இல்லையா, அதை இப்படி கொஞ்சம் வெளியில் இழுத்துக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் உள்ளே இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு லைன் இப்படி போட்டு உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்படி கலர் பண்ணிடுங்க. சாண்டா கண்ணாடி கீழே இருக்க மாதிரியும் கண்ணு மேலே இருக்க மாதிரியும் வந்துடும். அதே மாதிரி தான் இப்போது இங்கே 2 கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கண்ணாடியோட ஜாயிண்ட்டு. அப்புறம் இந்த கண்ணாடி போட்டோங்க. இது இன்னும் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போது கண் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. கண் இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போது இதுக்கு இன்னொரு இது போட்டு இங்கே ஹைலைட் போட்டுட்டு கலர் பண்ணிடுங்க. சாண்டாவோட கண்ணாடி வந்துருச்சு. இப்போது என்ன பண்ணணுன்னா அவரோட மூக்கு வரையணும். இப்போ நம்ம இந்த இடத்துல கண்ணாடி வரைஞ்சிட்டோம். மூக்கு வந்து இந்த கண்ணாடிக்கு இதில் மறைஞ்சி மேலே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சோண்டு அழிக்கிறேன். அழிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறேன். அப்புறம் அழிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகி இப்படி போட்டுக்கோங்க. மூக்கு வந்து இங்கே இருக்கும். இங்கே ஒரு இது போட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த உதடு வந்து இங்கேருந்து இப்படி இந்த மூக்கடியிலேருந்து இன்னொரு மிஸ்டேக் வரணும். மிஸ்டேக் வரைஞ்சிட்டு இது இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இடத்துல வாய். அவ்வளோ. நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக இங்கே வரணும்னு நினச்சேன். ஆனால் ஃபேஸ் வந்து வாய் வந்து இது மெஷர்மெண்ட் வந்து இது கிடையாது. தலை இருக்குன்னா அது கழுத்துக்கு கீழே எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, மான் தனியாக சாண்டா தனியாக வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க 2 பேரையும் சேர்க்குற மாதிரி வரையணும் இல்லையா? இப்போ இந்த வண்டி இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. இப்போ இதுக்கு பேரலாக அப்படியே வரைஞ்சிட்டே போங்க. கை வரைக்கும் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட்டு வரையணும். இந்த கையில் அவர் பிடிச்சிருக்க மாதிரி இங்கேருந்து மானோட இந்த பக்கம் ஒன்று போகும், இந்த பக்கம் ஒன்று வரும் இல்லையா? இழுத்துட்டு வந்து அவர் கைக்கு இங்கே கொடுக்கணும். ஸோ அப்படியே இது இழுத்துட்டே போங்க. இது நல்லா எவ்வளோ தூரம் எப்படி வேணால் லைன் த்ரெட் நிற்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அழைச்சி அப்படியே இது மேலேயே கொண்டு போகிறோம். அப்புறம் இன்னொரு இதில் அட்டாச் ஆகிற மாதிரி தானே இருக்கும். அதனால் அப்படியே வரைஞ்சிடலாம். அப்படியே இது கொண்டு வந்து பேலெல்லாம் வரைச்சி இப்படி கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு த்ரெட் வந்து இங்கே தான் இருக்கணும். இங்கேருந்தே தான் வரும். அதனால் அதுவும் இந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு வாங்க. இதுக்கு மேலே இழுத்துட்டு வாங்க. இப்படியே இப்படி
இழுத்துட்டு வந்து இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் இடுக்குலேருந்து வர மாதிரி காமிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். காலுக்கு மேலே போட்டுறக்கூடாது, காலுக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்து 2 காலுக்கு அந்த பக்கத்துலேருந்து வருது. ஸோ இங்கேருந்து இப்படி போட்டுட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கால் இந்த 2 கால் மேலேயும் இந்த லைன் வரக்கூடாது, இந்த லைன் வந்து இந்த 2 கால் மேலேயும் வரணும். அப்புறம் இந்த வண்டிக்கு பின்னாடி வந்து ஒரு சாஞ்சு உட்காந்துருக்கணும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை கொடுங்க. ஜாயின் பண்ணிட்டுருங்க. இங்கே வந்து இன்னொரு சர்க்கிள் அப்படியே போட்டுட்டு வண்டிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி சாஞ்சி உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்டா கிளாஸ் எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து வண்டிக்கு வேணால் நம்ம ஒரு சில டிசைன்ஸ் பண்ணலாம். இங்கே சும்மா எப்படி போட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ணால் கலர் பண்ணிக்கலாம், ஷேடிங் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஷேடிங் பண்ணணுன்னா எப்படி பண்ணுங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள். இல்லை நீங்கள் கலரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதையே அப்படியே கலரில் மாற்றுங்க. சாண்டா கிளாஸ்க்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் கொடுக்கணும் அங்கே ஒயிட்டு, ரெட்டு கொடுத்துருங்க. இந்த வண்டிக்கு கோல்டு கலர் கொடுங்க. இந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுங்க. அதே கலர் இந்த பெல்ட்டு கொடுங்க. மான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டபுள் ஷேடடாக கொடுங்க. லைட் பீச் கலர், ஆரஞ்சு கலர் ரெண்டும் கலந்த மாதிரி கொடுங்க. இது கிரே கலரில் கொடுங்க. அப்புறம் இங்கே ரெட் கலரில் கொடுங்க. அந்த மாதிரி இங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க. இந்த கால் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு கலரை தனியாக காமிங்க, நல்லாயிருக்கும். இங்கே இதெல்லாம் வந்து ஒரு தனி கலர் கொடுத்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக போடாதீங்க, கொஞ்சம் பெண்டாகவே போடுங்க. போட்டுட்டு கலர் கொடுத்துக்கோங்க. நான் இதே பிக்சரை கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கலர் கொடுத்து இன்னொரு பிக்சர் வரைஞ்சி போகிறேன். நான் ஸ்கெச்சிங் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஸ்கெச்சிங் தான் பண்ணுவேன். இப்போது அதுக்கப்புறம் தான் நான் கலரிங்க்கு போகலான்னு இருக்கேன். ஸோ கலர் கொடுக்கணுன்னா கலர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போது ஸ்கெச்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் காமிக்கிறேன். ஷேடிங்ஸ் எங்கெங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. அதுக்கு மேலே நம்ம வந்து ஷேடிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. நீங்கள் கலர் பிடிச்சிருக்குன்னா கலர் பண்ணுங்கள், இல்லை பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி வேணும்னா பென்சில் ஸ்கெட்சிங் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாண்டா கிளாஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக்சர் உங்களால் வரைய முடிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து வரைஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.